வணக்கம். இப்போ நாங்கள் பழனியில் இருக்கிறோம். 5ஆம் தமிழ் சங்கத்தை பற்றி நம்ம பேசுகிறதுக்கு கூடியிருக்கிறோம். வாங்க பார்க்கலாம். வழக்கறிஞர் திரு தர்மபிரபு அவர்களின் பழனி வாழ் மக்களுக்கு அன்பார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, தமிழர்களின் உண்மை வரலாற்றை மீட்டெடுத்த முனைவர் பாண்டியன் ஐயா அவர்களின் நல்லாசியுடன் இந்த பழனி பகுதி மக்களுக்கு இவங்க என்ன சொல்ல வராங்க, சிவன், முருகன், ராவண, இந்திரன், ராமாயணம், மகாபாரதம், தற்கால நிகழ்கால அரசியல் என்னென்னமோ சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு கொஞ்சம் குழப்பமா இருக்கும். அது அவங்க விளக்க தெரியாமல் இல்லை, அவ்வளவு செய்திகள் இதில் இருக்கு. அதை 1 மணி நேரத்தில் 2 மணி நேரத்தில் சொல்லி விளங்க வைக்க முடியாது. பழனி, இந்த பழனியுடைய பெயர் பார்த்தீங்கன்னா ஒரு காரணம் ஒன்று. முருகன் ஞான புலத்திற்கு கோவித்து கொண்டு இங்கு வந்து ஔவையார் அந்த கோபத்தை சாந்தப்படுத்த நீயே ஞானப்பழம் பழம் நீ அப்படின்னு பேர் சொன்னதா ஒரு வரலாறு சொல்லுவாங்க. பொழினி அப்படின்னு இங்க பசுமை நிறைந்து இருந்தனால அது மருவி பழனின்னு வந்ததுனால உண்டு. சரி, சங்க இலக்கியத்துக்குள்ள போனீங்கன்னா முருகனை பாட்டுடை தலைவனாக கொண்ட, குழம்ப வேண்டாம், உங்களுக்கு எளிமையா சொல்லணும்னா ஹீரோன்னு வச்சுக்கோங்க, எளிமையா புரியும். முருகனை ஹீரோவா கொண்டு பாடப்பட்ட பாடல் 10 பாட்டுகளில் ஒன்றான திருமுருகாற்றுப்படை மதுரை நக்கீரரால் இயற்றப்பட்டது. 41 ஓலைச்சுவடிகளாக சுவாமிநாத ஐயர், தமிழ் தாத்தா என்று சொல்லக்கூடிய சாமிநாத ஐயர், இந்த பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ் இலக்கிய வரலாற்றை மீட்டெடுத்ததாக சொல்லப்படக்கூடியவங்க சுவாமிநாத ஐயர். 41 ஓலைச்சுவடிகளை திரட்டி அதை தொகுத்து திருமுருகாற்றுப்படை ஏற்றப்பட்டது. அந்த திருமுருகாற்றுப்படையில இந்த பழனி பெயர் கிடையாது. 6 படை வீடுகளில் 3வது படை வீடான பழனி பெயர் கிடையாது. அதில் சொல்லக்கூடிய பேரு ஆவினன்குடி. இப்படி பல பெயர்கள் பழனிக்கே உண்டு. எந்த பேருன்னு யாருக்குமே தெரியாது. இதுதான் உண்மையான பேரா, அது உண்மையான பேரா, ஒரு மாதிரி ஒரு டைலமொழியே இருக்கும். சரி, திருமுருகாற்றுப்படை சரியா இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மழலை கவிஞர் குல கதிரேசன் ஒருத்தர் இருக்கார். அவர் திருமுருகாற்றுப்படையை மறு உருவாக்கம் பண்ணியிருக்கிறார். அவர் அதனுடைய சிறப்புகள்லாம் சொல்லி வருவார். பெருந்தச்சன் தென்னன் மெய்யன் அப்படின்றவர் இந்த திருமுருகாற்றுப்படையை விமர்சித்து சொல்லியிருப்பார். அதுல ஒரு 8 இடங்கள்ல தமிழர்களுடைய மரபுக்கு மீறிய, மரபில் வராத சில தகவல்கள் புகுத்தப்பட்டிருக்கு, அது ஓலைச்சுவடியிலே திருத்தப்பட்டிருக்கு. இதெல்லாம் எதுக்கு நாங்க கேட்கணும்? அது என்னமோ இருந்துட்டு போகுது, திருமுருகனை படைச்சு என்ன செய்ய போறோம், பேர் என்னவோ இருந்துட்டு போகுது அப்படின்னு நினைப்பீங்க. பெயரிலேயே தமிழர்களுக்கு அவ்வளவு குழப்பம். சரி, சங்க